ஏம்மா நீங்க நேத்திக்கு சொன்னீங்களே. என்ன சொன்னேன்? எல்லா வசதியும் இருக்கும் போதே ஒரு வசதி இல்லாத வாழ்க்கைக்கு நம்மளை தயார் பண்ணிக்கணும். ஆமா. அதை பத்தி நான் திங்க் பண்ணி பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப சரியான படுதப்பா. அதனால சாயங்காலமா நான் ட்ரெயின்லயே வந்துடுறேப்பா. என்னப்பா பேச்சே காணோம். சாயங்காலம் ட்ரெயின்ல வரட்டுமா? சரி வந்துடுறேம்மா. ஓ தேங்க்யூ தேங்க்யூ. டேய், எனக்கு முன்னாலே வந்துட்டியா? முன்னாலயா? உனக்காக 5 மணில இருந்து காத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா? அப்ப நேரம் நம்ம வீட்டுக்கு போலாம்ல? வாய். ட்ரெயின் வந்துருச்சா? என்ன பண்ணிட்டு இருக்க? சித்ரா இது வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். அதுல ஏதாவது பலன் இருக்கா? இப்போ அவ்வளவா இல்ல. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் இந்த தொழில் என்ன ஒரு பெரிய நிலைமைக்கு உயர்த்திடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க உங்க பழங்களை கூட பார்த்தோம். இருக்கிற படங்களை தான் நீதான் எழுதினியா? ஆமா. இந்த படத்தை? ஆமா. என்னடா இது? தமிழர் பண்பாடு, தமிழர் நாகரிகத்தை உலகமெல்லாம் பரப்புறதா என்னோட லட்சியம் ஓயாம கத்திக்கிட்டு இருப்பியே. இருப்பா இரு சுந்தரம். என்னுடைய லட்சியத்துக்கு திறந்தாப்புல நான் படங்களை எழுதிக்கிட்டு போய் கடைக்காரங்கிட்ட கொடுத்தா அவன் என்ன சொல்றான் தெரியுமா? யாரா நீ ஒரு 10ஆம் பசலி, இந்த மாதிரி படத்தையெல்லாம் இப்ப எமையா வாங்குவான். கூடுமான வரை பெண்கள் உடற்கிட்டு தெரிகிற மாதிரி செக்ஸி பிக்சர்ஸ், அதாவது கவர்ச்சி படங்களை வரைஞ்சுக்கிட்டு வாங்க, அதுக்கு தான் இப்போ மார்க்கெட்னு சொல்றான். இருந்தாலும் இதை ரொம்ப ஆபாசமா எழுத்து வச்சிருக்கேன். எவ்வளவு ஏன் படத்தையே ஆபாசம்னு சொல்றியே? சுந்தரம், தற்காலத்துல சில பெண்கள் ட்ரெஸ் பண்ணிட்டு வரது கவனிச்சிருக்கியா? முழங்கால் வரைக்கும் தெரிகிற அரப்பாவாடு, அங்கத்தின் அளவை எடுத்து காட்டும் வெங்காயச்சரகிற விக்க, ஆனா பெண்ணான கண்டுபிடிக்க முடியாத முடியலங்காரம். சுந்தரம், இந்த மாதிரி ஆடப்பிறப்பு செஞ்சுட்டு வர பெண்ணை பார்க்கும்போது நானே கற்பனை பண்ணி பார்க்க முடியுது. இதே பெண்ணு தளர தளர பட்டு பாவாடை கட்டி, முழங்கை வரைக்கும் ரவிக்கைய போட்டு, இடுப்புல பரல்ற நீண்ட ஜட பின்னி, தலை நிறைய பூ, நெத்து நிறைய குங்குமம் வச்சுட்டு வந்தா எவ்வளவு லட்சணமா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா தான் இருக்கும். என்ன செய்யறது? ஆள் எதிர இருந்தாலும் அலங்காரத்தை நினைச்சு பார்த்து தானடா ஆனந்தப்பட வேண்டியிருக்கு. நான் எழுதின படங்கள் தான். நான் கொஞ்சம் பார்த்துட்டு கொடுக்குறேனே. பாருங்க. கொடுங்களேன். இங்கே உட்கார்ந்துட்டு பார்க்கலாம் இல்லையா? ஓயே உட்காரு. சரி, இதை கொஞ்சம் வச்சுங்க. நல்லா இருக்குங்க. நன்றி. அப்படியே எழுதி வச்சிருக்கீங்களே, அது எப்படி முடிஞ்சது உங்களால? என் உள்ளத்துல எந்த உருவம் அழுத்தமா பதியுதோ அது என் கை ரொம்ப சுலபமா எழுதி முடிச்சு. ஓவியர் சார், நீங்க ஓவியராச்சே, சர்க்கார் பீச்சில் புதுசா
நல்ல சிலையெல்லாம் வச்சிருக்காங்களே, அதெல்லாம் பாத்துட்டீங்களா? இன்னும் பார்க்கல. எப்போ பார்க்க வரீங்க? நாளைக்கு வரட்டுமா? வாங்களே. பீச்சுக்கு. சிலைய பார்க்க தானே? ஆமா, சிலையை பார்க்கதான். என்னங்க நீங்க மட்டும் வரீங்க? சாந்தி எங்க? சாந்தி 2 நாளா எலக்ட்ரிக்கல் தானே வந்துகிட்டு இருக்கா. ஏ, கப்பல் ஆட்டம் இவ்வளவு பெரிய கார் இருக்கிறப்போ அவ எதுக்காக எலக்ட்ரிக் ட்ரெயின்ல வரா? அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டாளா? வரட்டும் சொல்றேன். இந்தாண்டா, பிள்ளைய ஒண்ணும் சொல்லிடாதே, நான் தான் அவளை ரயிலே வர சொன்னேன். அதானே, இந்த மாதிரி பெருந்தன்மையான புத்தி எல்லாம் உங்களை தவிர உங்க பொண்ணுக்கு வேற யாரு சொல்லி கொடுப்பா? எலக்ட்ரிக் ட்ரெயின்ல வர சொன்னாராம். வாடாப்பா வா. மாமி, ஏண்டா உன் தங்கச்சியை பத்தியாடா? எங்கம்மா, நான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேக்டரி அது இதுன்னு அலைஞ்சு திரிஞ்சு டயர்டா வந்திருக்கேன். என்ன போய் என்னத்தையோ கேட்டுக்கிட்டு. புள்ள என்ன பொறுப்பா பதில் சொல்லுது? பொறுப்புணர்ச்சி அப்பாக்கு இருந்தால பிள்ளைங்களுக்கு இருக்கிறதுக்கு. இந்தா, இதுவரைக்கும் எந்த பொறுப்பான காரியத்தை என்கிட்ட விட்டு நான் அதை செய்யாம விட்டேன். அப்போ எந்த காரியத்தையும் நான் உங்ககிட்ட விடலையா? எதை விட்டேன்? நம்ம பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பாருங்கோ பாருங்கோன்னு சொன்னனே, அதை கவனிச்சீங்களா? ஆமா, நீ கேக்குற மாதிரி மாப்பிள்ளை இந்த யுகத்துல கிடைக்க போறதும் இல்ல, நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போறதும் இல்ல. என்ன 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 அப்படிப்பட்ட மாப்பிள்ளையா கேட்டேன்? மாஜி ஜமீன்தார் பிள்ளை, மாஜி மகாராஜாக்கள் பிள்ளைகளா பாருங்கன்னா அது நடக்கிற காரியமா? நல்ல வேளை, நல்ல நேரத்துல நல்ல ஞாபகப்படுத்துனீங்க. உட்காருங்களே சொல்றேன். என்ன இல்ல பாருங்க, இந்த மாஜி மகாராஜாக்கள் ஜமீன்தார்கள் பிள்ளைகள் எல்லாம் நீங்க அடியோட மறந்துடுங்க. ஏன் அப்படி? அவங்களுக்கு கொடுக்கற உதவி பணத்தை நிறுத்திட போறாங்களா? அப்படியா? அடாடாடா, இதுக்கு தானே உங்களை பேப்பரை படிங்க படிங்கன்னு சொல்றது. படிக்கிறேன். ஏமா, தங்கச்சியோட கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? ஆமாண்டா. எப்பா 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 மீனாட்சி, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்குறத பத்தி பேசினியே, பையனுக்கு பொண்ணு பாக்குறத பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. அந்த விஷயத்தை எங்கிட்டே விட்டுருங்கப்பா. நீயே பேசிக்கிறியா? நீயாச்சும் உங்க அம்மாச்சுரா ஆள விடுறா. எவா என்னடா சாத்தியா கண்ணு? எழவா. ஏமா, இந்த இளந்த பழத்தை பத்தி உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? வாய் மூடுறா. ரிஜிஸ்டர் நிறைய ஆரஞ்சு ஆப்பிள் நிறைஞ்சு கிடக்கு. இழந்த பழத்தை பத்தி பேசுறோம். இழந்த பழமா? என்னமா அதை எடுத்து எழுப்புனே அப்படி வாய் அடிச்சிட்டா எப்படி? என்னடா இளந்த பழத்தை பத்தி நம்ம உள்ள பேசுறானே அப்படின்னு கொஞ்ச நேரம் நீ யோசனை பண்ணா, அந்த நேரத்துல நான் அந்த இளந்த பழத்தோட நிறம் என்ன, அந்த இளந்த பழத்தோட குணம் என்ன, வண்டியோட அது பீச்ல எப்படி அப்படிங்கறத நான் நைஸா விடுவேன். அதுக்கப்புறம் அது நமக்கு ஒத்து விடுதா இல்லையாங்கிறத நம்ம எல்லாரும் கலந்து உட்கார்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வருவோம். எப்படி? என்றா என்ன மாதிரி இறந்த பழம் பிடிக்காத அம்மா ஒரு அம்மாவா? ஆப்பிள் ஜாதி. எத்தனை நாளா பழக்கம்? அன்னைக்கு கார் வேணேனே, அன்னையில இருந்து ஆரம்பம். அப்போ அநேகமா 3 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். நினைக்கலாம். தினசரி பாக்குறது உண்டோ? எப்போ? காலேஜ் முடிஞ்சதும். எவ்வளவு நேரம்? 2 மணி நேரம். பையன் யாரு? தெரியாது. எந்த ஊரு? தெரியாது. ஏழையா பணக்காரனா? கேக்கல. என்ன படிச்சிருக்கான்? கேக்கல. என்ன தொழில்? கேக்கல. அப்பா அம்மா இருக்காங்களா? கேக்கல. திரும்ப இப்படி கல்யாணம் செதுக்கிற முடிவுக்கே வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அடுப்பை நிறுத்திட்டு பதில சொல்லு. கல்யாணம் பண்ணிக்கிற முடிவா இல்லையா? ஒரு பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்க போற புருஷனை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான 4 கேள்விகளைத்தான் உங்ககிட்ட இப்ப நான் கேட்டேன். இந்த 4 கேள்வியை கேட்டு 2 நிமிஷம் ஆகலாம்னு நினைக்கிறேன். வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான 2 நிமிடத்துல கேட்க வேண்டிய இந்த 4 கேள்வியை கேட்காம 3 மாசமா
தினசரி 2 மணி நேரம், அதாவது மொத்தத்துல 180 மணி நேரமும் நீங்க வேற என்னதாமா பேசிக்கிட்டு இருந்தீங்க? சொல்லுமா. வந்தப்பா பேசுனீங்களா? நிறைய என்ன? என்னென்னமோ. அதத்தான் என்னன்னு கேக்குறேன். மன்னிச்சிடுங்கப்பா, ஞாபகம் இல்ல. அப்போ அவன் சம்பந்தமா நீ வேற எதை பத்தியுமே கவலைப்படல? இல்லையே. அவன் தான் வேணும்னு நினைச்ச. சாந்தி, என்ன பொறுத்தவரை உனக்கு எந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கணும்னு நினைச்சிருக்கேன் தெரியுமா? சொல்லுமா, தெரியுமா? சாந்தி, இந்த மாதிரி மாப்பிள்ளையத்தான். நீங்க போய் சொல்றீங்க. சத்தியமா சொல்றேம்மா. சாந்தி, இந்த விஷயத்துல நான் மட்டும் ஒத்துக்கிட்டா உன்னுடைய எண்ணம் நிறைவேறிடுமா? உங்க அம்மா இருக்காளே அம்மா. கொண்டு போய் தங்கச்சிட்டு கொடுத்துருவா. போ போ, தங்கச்சிட்டு கொடுத்துருவா. போ, ஓடு ஓடு. லாசி, என்னடா அது? அடடே, ஜாக்கெட் துணி ஏதுமா? அண்ணா வாங்கி கொடுத்துச்சா? என்னமா அது? யாருக்கு சாப்பாடு? நம்ம அப்பாவுக்கு தானே கொண்டு போறேன். அப்பாவுக்கா? என்ன நீ புதுசா இருக்குது? அப்பா சாப்பிடாம போயிட்டாரா? சாப்பிட்டு போயிருந்தா நான் எடுத்துட்டு போறேன். அதுக்கு இல்லம்மா, எப்போ அப்பா சாப்பிட்டு போவாரு, இன்னைக்கு சாப்பிடாம போயிருக்கிறாருன்னா அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஏதாவது தகராறு வரும்னு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. ஆஸ்மா வியாதியோடு நைட் டியூட்டி பாக்குறவர் தினசரி மத்தியானம் சமைச்சு தானே சாப்பிட்டு போறாரு. ராச்சோராவது நல்லபடியா இருக்கட்டுமேனு தான் நீங்க போங்க, நான் சூடா கொடுத்து அனுப்புறேன்னு சொன்னேன். அப்போ சரி, கொண்டாமா, நான் எடுத்துட்டு போறேன். நீ இருந்த பகலெல்லாம் பல இடங்களுக்கு போய் எங்கெங்கயோ சுத்திட்டு வந்திருப்ப. ஆமாண்டா, அவளே கொண்டு போகட்டுமே. சும்மா இருமா, ராத்திரி நேரத்துக்கு மேல இந்த பிள்ளை தனியா வெளியே வச்சுக்கிட்டு ஊருக்கு நிலைமை தெரியாது. அப்பா, என்னப்பா இது பணியில உட்காந்து இருமிக்கிட்டு இந்த வேலையை விட்டு தொடங்கினாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. விட்டுடுறேன்டா, உன் தங்கச்சிக்கு ஒரு கல்யாணம் ஆகிட்டு விட்டுடுறேன். ஆமா சங்கர், நல்ல நேரத்துக்கு வந்தேன். எனக்கு என்னமோ இன்னைக்கு இருமல் அதிகமா இருக்குது. பக்கத்துல வைத்தியர் வீடு இருக்குது, அங்க போய் ஏதாவது மருந்து வாங்கிட்டு வரேன். அது வரைக்கும் இங்க இருந்து என் வேலையை பாத்துக்கிட்டு இத பாரு, இந்த மாதிரி அடையாள சீட்டு கொண்டு வந்தாங்கன்னா உள்ள விடு, இல்ல யாரா இருந்தாலும் சரி உள்ள விடாத. டேய் ஜாக்கிரதா, வெடி மருந்துங்க ஸ்டாக் இருக்கிறடா. சார், உங்க அடையாள சீட்டு கொடுங்க. அடையாள கார்டை காட்டுங்க சார். என்னையே பார்த்துட்டு இருந்தா எப்படிங்க? அடையாள கார்டு? நீ யாரு தம்பி? அந்த கேள்வி உங்களுக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் யாருன்னு தெரியுமா? அதை பத்தி எனக்கு அவசியம் இல்ல. இந்த ஃபேக்டரிக்கே முதலாளி நான் தான்ப்பா. அப்படிங்களா? வணக்கம் ஐயா. உங்களுக்கு உள்ள போனுங்களா? ஆமா. கார்டு முதலாளின்னு சொன்னதுக்கு பிறகு கூடவா? அடையாள கார்டு இல்லாம உள்ள அனுமதிக்க கூடாதுன்னு சட்டம் போட்டது நீங்க தானுங்களே? ஆமா. சட்டம் போட்டு நீங்களே அதை கடைபிடிக்கலன்னா மத்தவங்க எப்படிங்க அதை மதிப்பாங்க? அது சரி, அப்போ கார்டு இல்லாம என்ன உள்ள விட மாட்டேன். கார்டு இல்லாம உள்ள விட கூடாது. பையனை போடாப்பால முதலாளிடா. மன்னிக்கணுங்க, தெரியாம செஞ்சு விட்டாங்க. இவன் ஊமாரா? ஆமாங்க, மருந்து வாங்கிட்டு வர எனக்கு பதிலா கொஞ்ச நேரம் நில்லுடான்னு சொன்னேன், உங்களையே நிறுத்தி வச்சுட்டான். மன்னிக்கணுங்க. இந்த கார்டு நம்ம வீட்டுக்கு போய் என் அடையாள கார்டு இருக்கு, அதை கேட்டேன்னு சொல்லி வாங்கிட்டு வா. என்னத்துக்கு கார்டு? நீ இருப்பா, நீ போப்பா. அவன் நடந்தே போவானுங்க. நடந்தே போறீங்க, சும்மா கார்லயே போப்பா. முதலாளி, நீங்க உள்ள போகலாமுங்களே? கார்டு வரட்டும். முதலாளி, என் மகன் உங்களை முன்ன பின்ன பார்த்தது இல்லையா, அதனாலதான் இப்படி நடந்துக்கிட்டேன். அவன் தான்ப்பா என்ன முன்ன பின்ன பார்த்தது இல்ல, நான் அவனை பல இடத்துல பார்த்தாங்க. ஏதோ படம் எழுதி வைக்கிறேன்னு சொல்லி கடகண்ணி எல்லாம் சுத்திக்கிட்டு இருப்பானுங்க. அவன் மட்டும் தனியா சுத்துறத பாக்கலப்பா, ஒரு பொண்ணோட சுத்துறத பார்த்தேன். என் மகனுங்களா? அட ஆமாப்பா, என் பொண்ணோட.
இது உங்க காரா? இது உங்க வீடா? அப்படின்னா மீனாட்சி மேட்ச் ஃபேக்டரி முதலாளி எங்க அப்பா தான். என்ன 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 என்ன? உங்க அப்பா தான் என்ன இங்க அனுப்பிச்சு வச்சாரு. எதுக்கு? அவருடைய அடையாள கார்டு இங்க இருக்குதா, அதை போயிட்டு என்ன வாங்கிட்டு சொன்னாரு. ஐயோ, எங்க அப்பா உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க எங்க பாத்தீங்க? ஐயோ, நான் அப்பாவுக்கு மேட்ச் ஃபேக்டரிக்கு சாப்பாடு கொண்டு போனேன். ஐயோ, சாப்பாடும் மேட்ச் ஃபேக்டரி. ஐயோ ஐயோ, உங்க அப்பா மேட்ச் ஃபேக்டரியில எங்க அப்பா நைட் வாட்ச்மேனா வேலை பாக்குறாரு. எங்க அப்பா வாட்ச்மேன், உங்க அப்பா முதலாளி. உங்க அப்பா முதலாளி, எங்க அப்பா தான் வாட்ச்மேன். ஆமா, வாட்ச்மேன் முதலாளி. அதனால என்ன? அதனால என்ன? வாடிங்க. வந்துட்டேன். அம்மா, எங்க அம்மா. யாருடி அவன்? முதலாளி அப்பா, வாட்ச்மேன் அவங்க அப்பா. கரெக்ட், அவங்க அப்பா பிள்ளை. என்னடி உளர்ற? அம்மா, அப்பா அடையாள கார்டு வாங்கிட்டு வர சொன்னாரு. இவன் யாரு? வாட்ச்மேன் பிள்ளை. ஆஹா, வாட்ச்மேன் மகனை கார்ல ஏற்றி அமைச்சிருக்காரு. ஆமா. என்னடி ஆமா, நீ வேற அங்கிட்ட பேசிட்டு நிக்கிற. உங்க அப்பா புத்தி தானே உனக்குள்ள வரும். போடு உள்ள. டேய் ஜம்போ, என்ன ஜம்போ? வந்துட்டேக்கா. என்னக்கா? வாடா இங்க. உங்க அத்தா ஏதோ அடையாளத்துக்காக ஆள் அமைச்சிருக்காரு. சீரம் கொடுத்து அனுப்பு. என்னப்பா இது? அப்படியே அசந்து போட்டு என்ன சமாச்சாரம்? முதலாளி, என் மனசுக்கு பட்டதை சொல்றேனுங்க. உங்க மகன் தெரியாம தான் என் மகன் பழகி இருப்பான்னு நினைக்கிறேன். அட தர்த்தாப்பா, பார்த்தாங்க, பேசினாங்க, பழகினாங்க, அதெல்லாம் அப்படியே ஒரு கட்டத்துக்கு வந்துருச்சு. இப்போ உன் முடிவு என்ன? என் முடிவு என்னங்க? என் மகனை பார்த்து, அடேயப்பா நீ நெருப்புல காலை வச்சு விட்ட, அந்த இடத்துக்கு நமக்கு ஏணி வச்சா கூட எட்டாது, மானமா மரியாதையா ஒதுங்கிக்கன்னு சொல்ல வேண்டியதானுங்களே. அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற முடிவுக்கு நான் வந்துட்டா? முதலாளி, உங்க மகனை பத்தி நீங்க எப்படி வேணும்னாலும் முடிவெடுத்துக்கலாம். ஆனா அதே நேரத்துல என் மகனுக்கு சேர்த்து நீங்க முடிவெடுத்தீங்கன்னா உங்க முடிவுக்கு நானோ என் மகனோ கட்டுப்படணும்னு நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க? எப்படியா? நான் உனக்கு முதலாளி, என் புள்ள உங்களுக்கு வேலைக்காரன் இல்லீங்களே. நான் பணக்காரன். மன்னிக்கணும் முதலாளி, பணத்தை பத்தி இந்த நேரத்துல பேசாதீங்க. பணத்தால இந்த உலகத்துல எதையுமே சாதிச்சு காட்டுவேன். இதுல என்னப்பா நேரம்? எதுக்கு நேரம் இருக்குதுங்க? எதை பேசுற நேரத்துல நீங்க எதை பத்தி பேசுறீங்க? உன் மகனுக்கு என் மகளை கல்யாணம் பண்ணி வைக்கிறியான்னு கேட்க வேண்டிய நேரத்துல என் பணத்துக்கு உன் மகனை விக்கிறியாங்கிற தோரணையில் நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு முதலாளி. என்ன மன்னிச்சிருக்கேன். நாகலிங்கம், என்ன உனக்கு தெரியாது? நான் பணத்துக்கு என்னைக்குமே மரியாதை கொடுக்கிறவல்லப்பா. சும்மா நீ யாருன்னு பார்த்தேன், அவ்வளவுதான். என்ன மன்னிச்சிருக்க முதலாளி. இதுல என்னப்பா மன்னிப்பு? பிள்ளை வந்துட்டான் போல் இருக்கு. இங்க ஒண்ணு பேசிட்டு இருக்காது. அவனை வீட்டுக்கு அடைச்சிட்டு போய் எல்லாருமா உட்கார்ந்து பேசி அப்புறமா ஒரு முடிவுக்கு வாங்க. என்ன? கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா நீ? அப்பா நான் செய்தது தப்புதான்ப்பா. நாளைக்கோ இன்னைக்கோ கிடக்கிற என்ன கொஞ்சமாவது நீ நினைச்சு பாத்தியாடா? உன் தங்கச்சியை நினைச்சு பாத்தியா? இந்த குடும்பத்தை நினைச்சு பாத்தியா? அப்பா நான் செய்தது தப்புன்னு 1000 தடவை சொல்லிட்டு திரும்ப கேட்டுட்டு இருந்தேன். விவகாரம் இவ்வளவு தூரம் முத்தி இருக்கும் போது தப்புன்னு இப்ப சொல்லி என்னடா பிரயோஜனம்? அந்த குடும்பத்துக்கு நமக்கு ஏணி வச்சா கூட எட்டுமாடா? என்னப்பா அது எட்டும் நான் சொன்னேன். எட்டாது இல்ல? அடே நான் சொல்றேன், அந்த பொண்ணை நீ கல்யாணம் கட்டிக்கிட்டீன்னா அவ பின்னால பூஜா தூக்கிட்டு தான் போனே தவிர மானத்தோட மரியாதையோட புருஷங்கிற கௌரவத்தோட நீ வாழ முடியுமாடா? என்னடா உன் அழகான பையன் என்ன செஞ்சிருக்கான் தெரியுமா? நம்ம முதலாளியோட மகன் இல்ல, அவளை காதலிச்சிருக்கான். அந்த பொண்ணோட பெரிய ராட்சசின்னு சொல்றாங்கம்மா. ராட்சசியா? அவளை பத்தி இவனுக்கு என்னம்மா தெரியும்? 1000 ஆம்பளைங்களும் சரி, அந்த பொம்பளை ஒருத்தியும் சரி. டேய், அவன் நினைச்சா பார்த்த அள்ளி வீசி ராவோட ராவாவும் தலையை கொண்டு விட்டு போடுவானா தெரியுமா? என்ன செஞ்சு விடுவான்? செஞ்சு விட்டு அழகம் அவன் செஞ்சதுக்கு அப்புறம் நீ என்ன அப்பா வெறுப்பிடிச்சு கத்துறாங்க. யாரா வெறுப்பிடிச்சு கத்துறது? நீங்க தான் வெறுப்பிடிச்சு கத்துறீங்க. பாரு நான் இடி இடிச்சு வந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ராத்திரி 12 மணிக்கு மேல பணங்காட்டு நரி கூட்ட மாதிரி எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு சத்தம் பண்றீங்களே. நாங்க தூங்குறதா என்ன? நீங்க என்ன கொடுத்துற மாதிரி இருக்கிறீங்க? சந்தகட மாதிரி சத்தம் பண்றீங்களா? சந்தகட மாதிரி சத்தம் போடுறது என்னமா? மீன் கடை மாதிரி கூச்சல் போடுறாங்க. இருங்க. அவங்கதான் மீன் கடை மாதிரி கூச்சல் போடுறாங்க. நீங்க கருவாட்டு கரையாட்டு இறைச்சல் போட்டு நிக்கிறீங்க. நீ படிக்கிறா உள்ள பஞ்சாயத்து பண்ணாத போடா உள்ள. சொல்லாம வர மாட்டேன்டா. சொல்லி தொலை. இந்தாங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு சொல்றேன். பொழுது விடியறதுக்குள்ளதான் வீட்டை காலி பண்ணி தீரணும். இல்ல சாமான் சட்டை எல்லாம் நடுத்தருக்கு வந்துரும். ஆமா அப்படி சொல்லுங்கம்மா. என்ன கேட்டுக்கிட்டியாடா? எனக்கு சிரிப்பு தாண்டா வருது. குந்த ஒரு சான் சொந்தமா இடம் கிடையாது. நீ போய் ஒரு கோடீஸ்வர மகளை காதலிச்சிருக்கிறியாடா? அப்பா சத்தம் விடாம கொஞ்சம் அமைதியா கேக்குறீங்களா?
சத்தம் போட எனக்கு உடம்புல தெம்பு இல்லை. சொல்லு. அப்பா அந்த பொண்ணு முதலாளி வீட்டு மகன்னு எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன் முடிவு என்ன? இன்னைக்கு தானப்பா தெரிஞ்சுட்டு இருக்கிறேன். அதுக்குள்ள நான் எப்படி முடிவை சொல்றது? இருங்கப்பா.